பார்த்தீங்களா, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அவர் தமிழ் உணர்வுலேயே வளர்ந்தவர். உதயநிதி தப்பாலாம் நினைச்சிருக்கேன். என்ன சொன்னீங்க? தமிழ் உணர்விலே வளர்ந்தவர். அவங்க தாத்தா கிட்ட இருந்து தமிழ் உணர்வில் வளர்ந்தவர். என்னன்னா காலகேய மொழின்னு சொல்லுவோம். அவங்க பேச மொழி அப்படி என்ன மொழின்னு இந்த காலகேய மொழியிலலாம் பேசுனா நான் என்னங்க பதில் சொல்லுவேன். அதை வச்சு நான் எப்படிங்க இல்லை, அவர் படித்தது உங்களுக்கு புரியலையா இல்லை அந்த மொழியே வேறையா? அதை சொல்லுங்க. 900 கோடி வந்து அதாவது திமுக கேட்குறாரு, வாங்கினீங்க எதுக்காக வாங்கினீங்க? அவர் ஒன்று என்ன சொல்கிறாரு, கொடுத்தது உங்கள் மாமனார், அவரை போய் கேளு. எதுக்குன்னு கேட்டு சொல்லு. அவரை எதுக்குன்னு. இவர் என்ன சொல்கிறாரு, வாங்கினது உங்கள் அப்பா, அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் ஏன் போகலை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே 2 மணி நேரம் டாய்லெட்டில் இருந்தது பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இது பரம்பரையாக அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு. அது அவர் என்ன சொல்றாரு, ஒரு அமைச்சர் கொடுத்தா போதுமா, எங்களுக்கு போதிய முக்கியத்துவம் வேணாமா, எங்களை என்ன பஞ்சு மிட்டாய் தலைவர் என்று. திருசக்தியாருக்கு பிடித்த நடிகை யார்? சரி, நான் வழக்கமாக திருசக்தியார் பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சுங்க. ஷானு முடியும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவரிமைகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. பஞ்சாயத்தை கூட்டுறவங்க 2வது பகுதி இன்னைக்கு நம்ம திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஐயா வணக்கம். 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 நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. சரி, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க கேட்கறதே ஏதோ இல்லை நல்லா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறது நல்லது நமக்கு. ஏன்னா இப்போ காய்ச்சடிச்சு சீக்கு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறது. ஏதோ வரும்போதே கோத்து ஒண்ணுன்னு வரீங்க. நானும் எஸ்கேப் ஆகின்னு இருக்கிறேன். இல்லைங்க, இப்போலாம் அங்கங்கே எல்லாரும் வெளியூர் போயிட்டு வராங்க. நான் கேட்குறேன், ஐயா எந்த ஊர் போயிட்டு வந்தீங்க, தஞ்சாவூரா செங்கிப்பட்டியா எந்த ஊர் ஒன்று கேட்குறேன். இல்லை அவங்கவுங்க ஒரு ஊருக்கு போயிட்டு வராங்க. சரி, யாருக்கு எந்த ஊருக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குதோ நம்ம தமிழக அரசு வந்து அவங்கள கூட்டு போயிட்டு விட்டுறாங்க. அதனால நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். சரி, ரெண்டாவது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் அதில். ஏங்க கூட்டு போறீங்க, பத்திரமா உணர்ந்து திருப்பி விடுவோம், திருப்பி அவங்கவுங்க வண்டியில வரணும்னு சொல்லி விட்டுறீங்களே, அது நியாயமா? அது அவங்க வரும்போது ரோட் ஷோ வரும்போது நீங்க வந்துட்டு மேல இருந்துட்டு அதான் ரோட் ஷோ பண்ணிட்டு வருவாங்க, செலவு பண்ணணும். அதான் சார். இல்ல அந்த ரோட் ஷோ எல்லாம் தவிர்க்கலாம்ல. கூட்டு போனோமா, யாரை வந்து மாப்பிள்ளையா கூட்டு போனீங்களோ கூட்டு போயிட்டு சடங்கு முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய உணர்ந்து திருப்பி பத்திரமா வீட்டுல கொண்டாந்து விட வேணாமா? விட்டு போயிருக்கலாம்ல. அதுக்காக உங்களை வந்து நாங்கள் வந்து வீட்டு வாசலில் தான் விட சொன்னோம். டாய்லெட் ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து தெரியாமல் போகாது. பஞ்சாயத்து என்னன்னா, நிறைய பேர் விவசாயிகள் உள்பட எல்லாமே எதிர்கட்சிகள்லாம் வைக்கிற பஞ்சாயத்து இந்த பட்ஜெட்டை பற்றி திருசக்தியார் இதில் பேசலைன்னா எப்படி தலை வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்கும். பட்ஜெட்டு இந்த எனக்கும் வந்து பேசணுன்னு தான் ஆசை. ஆனால் பட்ஜெட்டை வந்து நிறையா வந்து அதெல்லாம் போது கேட்டேன். அது நம்ம ஒரு நிதியமைச்சர் வந்து பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா? பாகுபலி 1 2ங்களா? இதில் வேணாலும் வச்சுங்க. அதில் வரும்போது அதில் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட அந்த ஆதிவாசிகள் மாதிரி வருவாங்க. அவங்க தான் வந்து சண்டை போடுவாங்க, போர். ஆமாம் ஆமாம். அது என்னன்னா காலகேய மொழின்னு சொல்லுவாங்க. அவங்க பேச மொழி தான் அப்படி என்ன மொழின்னு. ஏங்க அந்த மொழியில் பட்ஜெட் படித்தா நான் எப்படிங்க புரிஞ்சுப்பேன்? எனக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும், மலாய் பாஷா, இந்தோனேஷியா, தெலுங்கு, மலையாளம்லாம் ஓரளவுக்கு தெரியும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மொழியில் ஏதாவது வந்து பட்ஜெட்டில் படித்தா நான் வந்து புரிஞ்சு பதில் சொல்லலாம். இந்த காலகேய மொழியிலலாம் பேசுனா நான் என்னங்க பதில் சொல்லு? அதை வச்சு நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறேன்? அவர் படித்தது உங்களுக்கு புரியலையா இல்லை அந்த மொழியே வேறையா? அதை சொல்லுங்க முதல்ல. இல்லைங்க, தமிழில் சொல்லியிருந்தாருன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறேன். ஏங்க அது தமிழுங்க, நீங்கள் திரும்ப தமிழில் சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நிதி நீங்கள் தமிழை அவமானப்படுத்துறீங்க. அவர் படித்தது தமிழ்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்கள் பேரில் அவதூறு வழக்கு போடுவேன். ஒரு தமிழ், ஆமாம், உங்கள் பேரில் போடுவேன். இல்லைப்பா அங்கே உட்காந்து கேட்டு இப்போ இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமும் தமிழ்னு நீங்கள் தைரியம் இருந்தால், துணிச்சலான ஒரு ஆண்மகனாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு சவால் விட முடியாது. அவர் சொன்னார், முதல்ல தமிழ்ன்றதை தமிழி, அது என்ன குமிழியா, அது என்ன தமிழி, சரி ரைட்டு. அடுத்தது தேவயானி சமூக பொருளாதார, என்னையா எங்கே போனாலும் நடிகை தான் வருது,
தேவயானி நமக்கு தெரிஞ்சு தேவயானி தான். தேவயானின்னு அவங்க தான் ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற நிலையில் அவ்வளோவா நடிக்கிறது இல்லை. இப்போ சினிமா உலகத்தில் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க. தேவயானின்னு சொன்னார். இவர் என்ன சொன்னாருன்னு நான் 1.5 மணி நேரம் மண்டையை உடைச்சுக்க. அப்புறம் ஒருத்தர் கேட்டேன், தேவையான அப்படின்றது தாங்க அவர் அப்படி சொன்னார். இல்லை நீங்கள் இந்த தேவையானி எனக்கே சந்தேகம்ப்பா. நாங்கள் கூட சவால் விட்டுருக்கக்கூடாது. இப்போ எனக்கே சிக்கல். தேவயானிக்கு அகராதியில் தேவையானன்னு வருதுங்களா? தேவையானன்றது தான் தேவயானி அப்படின்னு படிக்கிறார். தேவயானி சமூக பொருளாதார அப்படின்னு சொல்லி வரிசையா படிக்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னும் பாருங்க, குறியீடுகள் அப்படின்றது குருவி வீடுகள்னு படிக்கிறார். குருவி வீடை பத்தி அவனுக்கு என்னங்க கவலை? தமிழ்நாட்டு மக்களுக்கு அவனுக்கு வீடு இருக்காங்க. அவரு உள்ள வந்து போது இப்படி ஒன்று எடுத்துட்டு வந்தார் இல்லைங்களா? டப்பாலாம் இருந்துச்சு இல்லை, அது வந்து இதுக்கு இந்த மொழிக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னு வச்சிருக்கிற அவர் அகராதி, அது நீங்க உங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டார். அதான் பிரச்சனை. அதாவது நிர்வகித்து, நிர்வாகம் செய்து, நிர்வகித்து, கத்தி. அதுக்கப்புறம் இக்கட்டான சூழ்நிலையில் அப்படின்னு சொல்றதுக்கு அது அதுக்கு வந்து ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். இக்கட்டான அப்படிங்கிறது வேற மாதிரி சொன்னார். இட்டுக்கான அப்படின்ற. ஆமாம், அந்த மாதிரி ஏதோ சொன்னார். அதுக்கப்புறம் இந்த இந்த சூழ்நிலையில்னு சொல்கிறாங்கல்ல, இக்கட்டான ஷூ நெயில் செருப்புல ஆணி. சரி, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். பயத்தில் புது இது பட்ஜெட்டு ஒரு பயத்தில் கொஞ்சம் வளரி இருக்கலாம். அது பரவாயில்ல, தப்பு இல்லைங்களா? அது சொல்கிறது உறுதி பூண்டுள்ளது. இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த அரசு உறுதி பூண்டு உள்ளது. என்னையா பட்ஜெட்ல வந்து நாங்க வேற என்னமோலாம் எதிர்பார்க்கிறோம். பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. லகுதி இப்புலி அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சரி இவருக்கு தமிழ் தான் வரல அப்படின்னு நினைச்சா 40,000 என்னமோ 40,000 9,040 8,000 இந்த மாதிரி 8,000 7,012 இப்படிலாம் வந்து பார்த்தா நமக்கு வந்து தமிழும் புரியல, நமக்கு புரியல. அவரை பத்தி நம்ம ஒண்ணுமே சொல்லல. கணக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு, அவருக்கும் புரிஞ்சிருக்கு. ஆமா, முதலமைச்சருக்கும் புரிஞ்சிருக்குது, உங்களுக்கு புரியல பாருங்க. ஆமா, எனக்கு வந்து இந்த ஆட்சியை பிடிக்கல, அதனால நீங்க இல்ல முதலமைச்சர் வந்து இப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. கொடுமைன்னு நினைச்சுன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் வந்து என் தலையெழுத்து இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு பாருங்க. 40,412 ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது. அதை விட நம்ம சபாநாயகர் இருக்கிறால அவர் என்ன பாடுபட்டு இருப்பார். நல்ல மனுஷன் இருக்கிறதுல கொஞ்சம் சபை கொஞ்சம் தமிழும் நல்லா ஒரு தமிழ்ல வளம் கொண்டவர் நல்லா நடத்திட்டு வராரு. அவர் நிலைமை என்னன்னு நினைச்சு பாத்தீங்களா? நம்ம எதிர்கட்சி தலைவர், அவர் தமிழ் உணர்வுலேயே வளர்ந்தவர் உதயநிதி. தப்பாலாம் நினைச்சிடக்கூடாது. என்ன சொன்னீங்க? தமிழ் உணர்விலே வளர்ந்தவர். அவங்க தாத்தா கிட்ட இருந்து தமிழ் உணர்வில் வளர்ந்தவர். அவர் அந்த தமிழை படிக்கிறப்ப என்ன நினைச்சிருப்பாரு, எவ்வளவு மனசு நொந்து போயிருப்பாரு. இதுக்கு செங்கிப்பட்டிலே நான் உள்ளார உட்காந்துட்டு இருக்கலாம், இதை கேட்கறதுக்காக நேற்று நான் போராடி வந்தேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. ஆமா, நினைச்சிருக்கலாம்ல. இல்ல கரெக்டு. அது நம்மளை வந்து இப்படி இந்த சட்டமன்றத்துக்கு வந்து நம்ம வீரத்தை வந்து நம்ம வந்து நிலநாட்டணுங்கிறதுக்காக வந்தோம். இதெல்லாம் கேட்கணும்னு ஒரு தலையெழுத்து இருந்ததுன்னா செங்கிப்பட்டி லாக்கப்புலேயே கூட படுத்து கூட கட்டாந்தரையில் படுத்து தூங்கியிருக்கலாம். அப்படி படுத்து தூங்கியிருந்தா சேகர் பாபு ஏவா வேலை இவங்களையும் கூடவே படுக்க வச்சிருப்பாங்களா? இல்லை வேனில் ஏற்றிட்டு போனாங்க. அங்கேயும் தெரியல நமக்கு. இப்போ காவல்துறையில் என்ன புதிய விதிமுறைகள் வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியல. மொத்தத்தில் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர், நிதி அமைச்சர் வந்து பட்ஜெட் வாசிக்கிறது உங்களுக்கு வந்து மொழி புரியலன்னு நீங்க கிண்டல் பண்றீங்க. உண்மையிலேயே தான் சொல்றீங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், அவர் பேசின மொழியை தயவு செய்து தமிழில் மொழிபெயர்த்து என்னிடம் கொடுத்தால் நான் வந்து அதுக்கு அது ஏதாவது என்னுடைய திரும்ப இங்க தான் குசும்பு வருது பாருங்க. என்ன இது பேசுனது தமிழ்ல மொழிபெயர்த்து பேசுனதே தமிழுங்க. அது புதுசா கொஞ்சம் பயந்து பேசியிருப்பாங்க. அதை போய் நீங்க எப்படி இதை மறுபடியும் தமிழ்னு சொல்லி தமிழை நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க. நான் வந்து தமிழ் ஆர்வம் உள்ளவன் என்ற முறையில் உங்க மேல அப்ப இல்ல எங்க உதயநிதிக்கு தமிழ் ஆர்வம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? யாருக்கு உட்காந்து கேட்டு இருந்தாருங்க அங்க? யாரு? அவரு உதயநிதி. அவருக்கு தமிழ் ஆர்வம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தமிழ் வம்சாவழி வந்த குடும்பம் அது, சும்மா இல்லை. மொழிக்காக எல்லாத்தையும்
பலமுறை சொல்லிக்கிறார்ல கலைஞர் அவர்கள், மொழிக்காக நான் பதவியை வேணாலும் ராஜினாமா செய்கிறேன் அப்பெல்லாம் சொல்லியிருக்கிறார்ல, போராடி இருக்கிறார். அந்த அந்த ரத்தத்தில் ஊறி வந்தவர். அவரை நீங்கள் இப்போ வந்து மட்டுப்படுத்துறீங்களா? அவர் ஏந்து போகலை. அவர் ஏன் போகலை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 2 மணி நேரம் டாய்லெட்டில் இருந்தது பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இது பரம்பரையாக அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு. அது அப்படி இருக்கும்போது இவர் வந்து எந்திரிச்சு போகலான்னு தான் இருந்தார். பக்கத்தில் இருந்த நேருவோல் அந்த மாதிரி யாரோ அவங்க வகைரா வந்து, ஐயா இப்போ நீங்கள் மறுபடியும் டாய்லெட்டுக்கு போனால் நாங்கள் பட்ஜெட்டு படிக்கும்போது வேணும்ன்ட்டே மறுபடியும் போய் டாய்லெட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால பயந்துக்கிட்டு அவர் போகலையே தவிர, தமிழ் ஆர்வத்தினால அவர் வந்து அங்கே உட்கார்ந்தாருங்கிறத நான் நம்பல. இந்த டாய்லெட்டு பழி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் வந்து போகாமல் இருந்திருக்காரு. நம்ம அதை பாராட்டுறோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க இந்த தமிழ் நீங்க சொன்னீங்களே அந்த காலக்கேய மொழியில. இல்லைங்க, இந்த மொழியை கேட்டும் யாரையோ ஒருத்தர் உள்ளார நல்லா தூங்கிட்டு இருந்தாரு, ஷார்ட்ல தெரிஞ்சது. இந்த மொழியை கேட்டே தூங்கி இருக்கிறாருன்னா அப்ப அவர் எப்படிப்பட்டவரா பாருங்க. அதான் சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கு எம்எல்ஏவா வந்ததுக்கு நான் பேசாம எம்பியாவது போயிருக்கலாம். எப்படி அங்கே போனாலும் ஹிந்தி புரிய போகிறது இல்லை. இங்கே போது நீங்கள் தமிழ்னு சொல்கிறாங்க, இதுவும் நமக்கு புரியல. நான் எம்எல்ஏ ஆனான்னே எம்பி ஆனான்னு சரி, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அட்லீஸ்ட் டெல்லியாவது சுற்றி பார்த்துருக்கலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு போச்சு நமக்குன்னு சொல்லி நிறைய எம்எல்ஏ வருத்தப்பட்டு. அது இதுதான் வந்து பட்ஜெட்டு. அதில் முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அந்த 900 கோடி எங்கே அப்படின்றது விடையே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. திருசக்தியா இருக்கு, அதெல்லாம் தெரியுமா? பஞ்சாயத்துல நீங்க கொஞ்சம் பேசலாம். எனக்கு அதுல ரொம்ப வருத்தங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப வருத்தம். ஆமாங்க. சரி, இவர் வந்து ஆதவர்ஜன அமைச்சர் சும்மா இல்லாம 900 கோடி வந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி லாட்டரிக்காக வாங்கினீங்க. எதுக்காக வாங்கினீங்க? சாரி, அதாவது திமுக கேட்கிறார், வாங்கினீங்க எதுக்காக வாங்கினீங்க? அவர் ஒண்ணு என்ன சொல்றாரு, கொடுத்தது உங்க மாமனாரு, அவரை போய் கேளு, எதுக்குன்னு கேட்டு சொல்லு, அவரை எதுக்குன்னு கேளு. இவர் என்ன சொல்றாரு, வாங்கினது உங்க அப்பா, அவர் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. நோட் தி பாயிண்ட், வீட்டுல உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. இதுக்கெல்லாம் பதில் வந்து முன்னாலேயே வந்து இந்த ஜோஸ் சார்லஸ்ன்னு பாண்டிச்சேரியில் அவர் மார்ட்டின் அவர்களுடைய சீனியர் மார்ட்டினுடைய மகன், அங்கே அவர் ஏதோ ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. அவர் இதுக்கெல்லாம் முன்னாலேயே சொல்லிட்டார். முன்னால் வந்து 530 கோடி 570 கோடியோ திமுகவுக்கு வந்து கொடுத்தது. எதுக்காக கொடுத்ததுனால், அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பப்ளிக்கில் இருக்குது அவர் பேசுனது. அப்போ உள்ள திமுக ஆட்சினா முதல்வர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். முதல்வர்னாலும் ஒன்று தான், இல்லை அந்த குடும்பம்னாலும் ஒன்று தான், திமுகனாலும் ஒன்று தான். திமுக தலைமை குடும்பம், தலைமை கழகம். நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் லாட்ரி, சட்டவிரோத லாட்ரி இங்கே நடத்திக்கலாம் தமிழ்நாட்டில். இந்த சட்டவிரோதமாக கள்ள லாட்ரி பண்ணுறதுக்கு லைசன்ஸுக்கு பணம் கொடுக்குற மாதிரி எப்படிங்கிறத வெளிப்படையாக பொதுவெளியில் பேசியிருக்கிறார் ஜோஸ் சார்லஸ். இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. ஆமா, ரைட்டு. அதாவது நீட் தேர்வு தமிழ்நாட்டில் லாட்ரியை கொண்டு வர்றதுக்காக கமிஷன் வாங்கினாரு அப்பா அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் கள்ள லாட்ரி வருவதற்காக, லாட்ரின்னு சொன்னால் அது வந்து சட்டபூர்வமாகவும் வரலாம். இப்போ மேற்கு வங்காளத்தில் சில மாநிலங்களில் வந்து லாட்ரி நடக்குது. இது வந்து கள்ள லாட்ரி. கண்டுக்காம இருங்க. ஆமாம், கள்ள லாட்ரி பண்றதுக்கு நாங்கள் பெட்டி கடை வச்சு சேல் பண்ணுவோம், நீங்கள் கண்டுக்காதீங்க. போலீஸ் வச்சு தேடிக்கிட்டே இருங்க. ஆமாம், சரி. இப்போ நம்ம அதுக்கு 900 கோடி, அதுக்கு 900 கோடி கொடுத்ததாக வந்து பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஏற்கனவே அவரே நொந்து போயிருக்கார். முன்னாள் முதல்வர் நொந்து போயிருக்காரு. ஏங்க அவர் சும்மா உட்காந்தாருங்க. அவர்கிட்ட போய் குளத்தூர்ல அவர் ஜெயிச்சது வந்து இவிஎம்னால தான் தோத்து போச்சுன்னு சொல்லி போன தடவை பேசணும். நம்ம அதை போய் நோண்ட போக 37 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் இன்னும் வித்தியாசம் அதிகமாகுது, குறைச்சி தான் ஓட்டு வாங்கினாருன்னு சொல்லி இதை அசிங்கப்படுத்திட்டாங்க. இல்லை இவிஎம் சரியில்லை போல வரலன்னா அந்த சமீரன்னு தேர்தல் அந்த ஆணையாளர் வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் அந்த ஆய்வுக்கு வந்த திமுகவினர் அங்கேயே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணால் எழுதி கொடுத்து நாங்களும் கைது போட்டு கொடுத்துருப்போம். அங்கெல்லாம் ஒன்றுமே பேசலை, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. வெளியே போய் பேசிகிட்டு இருக்காங்க, அரசியல் பேசுகிறாங்கன்ற அர்த்தத்தில் அவர் வந்து அறிக்கை கொடுத்துட்டாரு. உண்மை. அப்போ வந்து ஏற்கனவே அவர் ஸ்டாலின் சார் வந்து கேட்டாராம், ஏடா உங்கள்கிட்ட கேட்னானா, ரீகவுண்டிங் கேட்னானா, தோத்தது முடிஞ்சு போச்சு, 8000 ஓட்டு வாக்கு. இப்போ போய் அதை நோண்டி ஜனங்க மறந்துட்டாங்க.
மறந்துருப்பாங்க. ஆமா. இப்போ போய் அதை நோண்டி இவிஎம்மால தான் தோத்தாருன்னு சொல்லி அதை ரீகவுண்டிங் பண்ணி இருக்கிறது ஒன்று 31 குறைச்சி 31 37 ஏதோ ஒன்று குறைஞ்சி என்ன கேவலப்படுத்தணும்னே ஏன்டா அப்படி அலையறீங்க அப்படின்னு வந்து உட்காந்து. சரி, இந்த நேரத்துல இப்போ போய் இந்த 900 கோடின்னா இப்போ வந்து நம்ம சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரா, அவர் வீட்டில் போய் அப்பா கிட்ட அப்பா இந்த 900 கோடி வாங்கினியே அதை என்ன பண்ணன்றது என்கிட்ட கூட சொல்லலையேன்னு கேட்குறாராம். சரி, வந்துருக்குது, கட்சிக்கு தானே வந்துருக்குது. ஏன்னா அது அந்த பார்ட்டி ஃபண்டுன்னா லஞ்சமா வர்றது மட்டும் இல்லை, நன்கொடையா வர்றதும் அந்த பார்ட்டி ஃபண்டில் தானே வரும். இந்த நன்கொடை வந்து லஞ்சத்திற்கு பதிலாக நன்கொடை நம்ம சொல்லலை, அது பேர் லஞ்சம் சொல்லக்கூடாது, நன்கொடைன்னு சொல்லிக்கணும். இல்லை அது சொல்லணும், இதை நம்ம சொல்லலை. அவர் கொடுத்த மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மகனே சொன்னாரு, கள்ள லாட்டரிக்காக தான் திமுக வாங்கிச்சுன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னால பேசியிருக்காரு. நம்ம ரெக்கார்டு வச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஆக மொத்தம் லஞ்சத்தை நன்கொடை என்ற பெயரில் வாங்கி இருக்கிறாரு. அவரு உதயநிதி வந்து ஏன் வாங்கினேன்னு கேட்கல, இப்ப இந்த கணக்கு வரலையே. இல்ல, இது வந்து என்னன்னா கேட்ட விதம் பாரு, ஏன் கொடுத்தீர்கள், நாங்க யோக்கியமா உட்காந்துக்கிறோம், என்கிட்ட ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கற மாதிரி இது. ஏன் கொடுத்தீங்க அது இங்கேயே போய் கேட்கற, வாங்கணும் கிட்ட போய் கேட்டுன்னு வந்து சொல்லு போன்னு அப்படின்னு சொல்லி 2 கேட்டு. எனக்கு என்ன தோணுது பஞ்சாயத்தாருன்னா, 2 பேரும் உட்காந்து பேசி அந்த 900 கோடி என்னத்துக்கு வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க கொஞ்சம் பேசி முடிச்சிருங்களான்ற. யார் அவங்க 2 பேரும்? ஏங்க கொடுத்தவங்களுக்கும் தெரியும் ஏன் கொடுத்தோன்னு, வாங்கினவங்களுக்கும் ஏன் வாங்கணும்னு தெரியும். அப்புறம் ஏன் வெளியில பேசிட்டு இப்போ வந்து சும்மா வந்து முகத்துக்கு நேரம் ஒருத்தர் ஏன் துப்பிக்கணும்? இல்லைங்க, இவங்க 2 பேர் தானே, ஸ்டாலின் சாரும் மார்ட்டின் சாருமா நேரம் போய் பேச போறாங்க. அவங்க 2 பேருக்கும் விஷயம் தெரியும்ல. ரெண்டாவது அவங்க அங்க ஸ்டாலின் சாருக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது உதயநிதி பெரியவருக்கு தெரியறது, சின்னவருக்கும் தெரியாம இருக்காது. இங்க அவர் மார்ட்டின் சார் கொடுத்தது வந்து அவர் பையனுக்கு தெரியுது, மாப்பிள்ளைக்கு தெரியாம இருக்குமா? ஆக இது 900 கோடி அவங்க கொடுத்தது உண்மை, இவங்க வாங்கினது உண்மை. எதற்காக கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டது என்பதை மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய ஜோஸ் சார்லஸ் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். கள்ள லாட்டரி சுதந்திரமாக விற்றுக்கொள்ளலாம். இந்த சட்டமன்றத்தில் ஒரு நாளைக்கு 5 கோடி செலவு பண்ணி சட்டமன்றம் நடக்குதுன்னா ஒரு 5 கோடியா 6 கோடியே செலவாம் ஒரு நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது. ஏன்பா இப்படி எல்லாரும் சேர்ந்து நாடகம் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க? நீ 900 கோடி ஒருத்தர் கொடுத்தீங்க, ஒருத்தங்க வாங்கிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரியுதுப்பா. அது கட்சிக்கு அரசுக்கு போன பணமே என்ன ஆகுதுன்னு தெரியல, கட்சிக்கு போன பணத்தை பத்தி யாரு கேள்வி கேட்க போறாங்க? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களுக்கு நலன் அதாவது விஷயமா பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க கொடுத்தீங்க, அவங்க வாங்கினீங்க, இதெல்லாம் வந்து நடந்து போச்சு, எதுக்காகன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இங்க பில்டப் கொடுத்து இப்படிதான் அந்த அப்பாவை காணும்னு சொல்ல போக அது அப்புறம் அவங்க கணவனை காணும்னு சொன்னாங்க. அது ஏதோ ஒரு நல்ல விதமா ஒரு படத்துல செவனேன்னு ஒருத்தர் இருப்பாங்க, வடிவேலை யாரே ஒருத்தர், யாரு எங்க அண்ணனை வந்து கை வச்சு பாரு, எங்க அண்ணனை கை வச்சு பாருன்னு கூட்டின்னு வருவான். ஆமா, அந்த வடிவேலு படத்துல கை வச்சு பாரு உனக்கு என்ன ஆகுது பாருன்னு சொல்லி அப்புறம் நல்லா மொத்திட்டு போயிடுவாங்க. ஏன்டா உங்களை கேட்டேன் நான். அதே மாதிரி நிலைமையில தான் அவர் இருக்காரு. அதுல வேற வந்து ஆடி வெள்ளி அன்னைக்கு இது நடந்திருக்கு. அவரே சொன்னாராம், எப்பா ஆடி வெள்ளி அன்னைக்கு ஏற்கனவே ஆடி போய் உட்கார்ந்துருக்கிறேன்னா, இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு இந்த சனினை வேற கூட்டு வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து இப்போ 900 கோடி என்னாச்சு 900 கோடி என்னாச்சுன்னு வந்து போற வரவெல்லாம் இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது என்னைக்கோ நடந்தது, கொடுத்தவரும் கொடுத்துட்டாரு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி அது முடிஞ்சுடுது. இருப்பதற்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்னு. ஊருக்காக கொடுக்கல, ஒரு குடும்பத்துக்காக தான் கொடுத்தாங்க, ரைட்டு, நடந்து போச்சு. இதையே வந்து ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு 3-4 விஷயம் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மகளிருக்கு 30,000 மகளிருக்கு 180 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, ஆளுக்கு 5 ஆடு. 30,000 கோடி, சாரி 30,000 கோடி 30,000 பேருக்கு, 30,000 மகளிருக்கு அவங்களுக்கு 180 கோடி ஏதோ அந்த கணக்கெல்லாம் போட்டா ஆளுக்கு 5 ஆடு. அப்படி பார்த்தா மொத்தம் வந்து மொத்தமே ஒரு ஆளுக்கு வந்து 3,666 ரூபா வருது. வகுத்து பார்த்தா வருது ஒரு ஆடுக்கு. அப்ப 5 ஆடுன்னா 700 ரூபாய்க்கு ஒரு ஆடு கிடைச்சாதான் 5 ஆடு கொடுக்க முடியும். ஆனா எனக்கு தெரியாதுங்க, நான் சைவம் சாப்பிட்றவன், விசாரிச்சேன் ஒரு ஆடு என்ன விலைங்கன்னு.
ம். ஒரு 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரும். ம். அப்போ 5 ஆடு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண்ணுக்கு ம். அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும்? 35,000. அந்த ஆமா, 30,000 ஆமா. 35,000 கொடுக்கணும். ம். நீங்க 180 கோடியில இவ்வளவு பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ம். இது எப்படி இருக்குன்னா, அந்த தங்க மோதிரம் பாருங்க. ம். ஏற்கனவே பேசணும். ம். 1 கிராம் தங்க மோதிரம். ம். அது மொத்தம் 755 கோடி என்னமோ போட்டு ம். 4,41,000 மோதிரம்னு சொன்னாங்க. ம். கணக்கு பார்த்தா 1 கிராம் தங்கம் 17,000 வருது. இன்னைக்கு 13,000 தான் தங்கம். ம். இது 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 சரி. இந்த கூலி சேதாரம்லாம் சேர்த்தா கூட 100,000 ரூபா வச்சுங்க. ம். இப்போ எங்க அந்த வித்தியாசம்? இது தெரியல. இல்ல ம். எங்க அந்த வித்தியாசம் கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஆ. அந்த மீதி துண்டு விழுறது இருக்குல்ல, 6 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. ம். 17க்கும் 13க்கும் அந்த இடைப்பட்ட அந்த பணம் எங்க போகுது? ஐயா, அது பேர் துண்டு விழக்கூடாதுங்க. வேட்டியே விழுந்து போச்சு. ம். அதை போய் துண்டுன்னு சொல்லி சிறுமைப்படுத்துறீங்க நீங்க. சரி. வேட்டியே விழுந்து போச்சு. சரி. கட்டிய வேட்டியே விழுந்து போச்சு. வாழை மரத்துக்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி இருக்கிறாங்களே. ஆ? வாழை மரம் புயல்ல சாஞ்சிராம இருக்கிறதுக்கு ஆமா. முட்டு கொடுக்குற திட்டம். அது நாங்க திராவிடத்துல இருந்து கத்துக்கிட்டது தான். ம். ம். அவங்க தான் மீன்குட்டிக்கு நீந்துற திட்டம், ம். அப்புறம் புலிக்குட்டிக்கெல்லாம் வேட்டையாடுற திட்டம்னு சொல்லி அதுக்கு 20 கோடி, இதுக்கு 30 எறும்பு கோடி, சர்க்கரை 80 திங்கிற கோடி. திட்டம். ஆமா, இப்படிங்கிறதெல்லாம் அது கற்றுக் கொடுப்பாங்க. ம். இதே இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலெல்லாம் புலிக்கு வேட்டையாட தெரியாத மாதிரியும் மீனுக்கெல்லாம் நீஞ்ச தெரியாத மாதிரியும் இப்படிதான் பண்ணுவாங்க. ம். இவங்க அதே மாதிரி ம். ஒரு அந்த பெண்கள், அதான் அண்ணன் சீர், அண்ணன் சீர், ம். 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 அண்ணன் சீர்னு சொல்லி ம். 818 கோடி அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. ம். ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேர்ல 6லேருந்து 7 லட்சம் பேர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள், அந்த தகுதி பெற்றவர். 18 வயதுக்கு மேலான திருமணம் ஏதோ ஒரு வயசுல பண்றாங்க. ம். ஒரு சராசரி பார்த்தா புள்ளி விவரம் ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர். ம். ம். 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேருக்கு பார்த்தா ம். 818 கோடி ரூபா நீங்க ஒதுக்குனீங்கன்னால் இத்தனை பேருக்கு வகுத்தா ஒரு பவுன் ம். ப்ளஸ் பட்டு புடவை ம். 7,000 கோடி ரூபாய் வரணுமா? ம். ஒதுக்குனது 818. ம். இப்போ அநேகமாக தகுதி உள்ள ம். அப்படின்னு சொல்லி இப்போ ஏன்னா அப்படிதான் வரணும். ஆமா, ஆமா. திமுக வழியில் அப்படித்தானே 1000 ரூபாய் ஆமா. முதல்ல கொடுக்குறேன்னு ஓட்டு சொல்லிட்டு வாங்குற வரைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் முடிஞ்ச தகுதி உடனே உள்ள. தகுதி உள்ள இப்போ என்ன பெண்களுக்கு. தமிழ்நாட்டில் என்ன எதிர்பார்க்கனா, ம். இப்போ திருமணம் ஆகாத பெண்கள் அப்படின்னு ம். சொன்னா இதுல வேற கன்ஃபியூஷன். நேற்று ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். ம். சார், திருமணம் ஆகாத பெண்கள்னா திருமணமாகி விவாகரத்து பெற்று மறு திருமணம் செய்தவங்களுக்கு உண்டா இல்லையா? ம். யோ, ஏற்கனவே ஒரு டைம் பண்ணாதான் கொடுப்பாங்க. இல்ல முதல் தடவை திருமணம் பண்றவங்களுக்கே முழுசா வராது போல. ம். அது கிட்டத்தட்ட 7,000 கோடி வருது. இவங்க வெறும் 800 சொச்சம் கோடி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ம். இது எப்படி வருஷம் இது ம். இவங்க சமாளிக்க போறாங்க? ம். அப்ப தகுதி உள்ள பெண்களுக்கு, ம். இந்த திருமணத்துக்கு தகுதி உள்ள பெண்கள் தான் அநேகமா இப்படி வரும். ம். இவ்வளவு உயரம் இருக்கணும், ம். இவ்வளவு வெயிட் இருக்கணும் ம். இல்லையா? ஏதோ தகுதின்னு ஒண்ணு, ஏதோ ஒரு அப்படி நிர்ணயம் இல்ல, பொருளாதார லிமிட் வச்சுருவாங்க. இத்தனை லட்சம் வருமானத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தை. அப்புறம் நம்மளும் வழக்கம் போல வரும் அப்படின்னு காத்துட்டு உட்காந்து இருக்க போறோம். இல்ல அப்படி அப்படி திமுக ஆட்சியில் அப்படி சொல்லிதான் அதுலயே 20 லட்சம் பேருக்கு கொடுக்காம கடைசியில அந்த தேர்தலுக்கு முன்னாலதான் அந்த 20 லட்சம் பேரை சேர்த்தாங்க. ஆமா, அவங்க ஏற்கனவே தகுதி உள்ளவர்கள் கணக்குல வந்துட்டாங்க. ஆனா கொடுக்க முடியல. அப்படிலாம் அவசரமா கொடுத்து எல்லாம் ஸ்கீம் பண்ணியும் தோத்துட்டாங்களே. அது அந்த கோடை காலத்துக்காக 5,000 ரூபாய் சேர்த்து 3,000 ரூபாய் சேர்த்து 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. 6 ரூபாய் 5,000 ரூபாய் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு அட்டைக்கு. ஆமா. ஸோ இதெல்லாம் ஒரு நபருக்கு இவங்க இதெல்லாம் பண்ணாங்க. அது சொல்லும்போது நம்ம சொல்லணும், இந்த நூலகங்கள் இல்லையா, அது பேர் முன்னால கலைஞர் நூலகம்னு வச்சுங்க. இப்போ அது பேரை மாற்றிட்டீங்க. அதே வெற்றின்னு மாற்றுவாங்க. எதை வேணாலும் மாற்றிங்க. அவங்க அம்மான்னு சொல்லுவாங்க, இவங்க கலைஞர்னு சொல்லுவாங்க, இவங்க வெற்றின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் சொல்கிறாங்களா? அவர் பேரை வைக்காம பொதுவாக வெற்றின்னு வைக்கிறாங்களே திட்டத்துக்கு. பாராட்டுங்க. தாத்தா பேர்லாம் கொண்டு வச்சுன்னு இருப்போம், அப்பன் பேர்லாம் கொண்டு வச்சுன்னு இருப்போம். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லைங்களே. இல்லைங்க, திட்டங்களுக்கு தான் நாங்கள் வெற்றின்னு பேர் வச்சோம். எம்எல்ஏ எல்லாரையும் வரிசையாக பாருங்க, நிர்வாகிகள்லாம் பாருங்க. யாரோ ஒருத்தன் அங்கே ராணிப்பேட்டையிலேயே என்னமோ ஒரு பெண்ணு கட்சியில் சேர்க்கணுன்னா நிர்வாண ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும்னு சொல்லி பண்ணுவேன். அவன் பேர் என்ன? விஜய் மோகன். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அன்பன், மொத்தம் பார்த்தீங்கன்னா விஜய் ரமேஷ், விஜய், எல்லாரும் முன்னாள் விஜய் அவர் தமிழ் பார்த்திபன். பெருமை வேணாமா? அது முன்னாள் விஜய். ஒரு பெருமை வேணாமா? அப்போ நான் என்ன சொல்றேன், எல்லாரும் விஜய் அவர்களுடைய பேரை முன்னால வச்சு அவரை பெருமைப்படுத்திங்க.
பண்ணுறதெல்லாம் ஒருத்தனும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கனிம வள அமைச்சரோட அவங்க அப்பா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ராவணாவல் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். அதுக்கு முன்னாடி எங்க இந்த செய்தி வரல. அப்பா வந்து அவர் வந்து அவர் பேர் வேற வந்து கரெக்டாக அது டாலி ஆகுது, கரெக்டாக வராரு. அவர் சென்னைக்கு வரும்போது ரயிலில் வருவாரா இதில் வருவாருன்னு நமக்கு தெரியல. டிக்கெட் வாங்குவாரெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் பேர் துரை கருணாநிதி, அதுக்காக சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்து அவரு நிறைய வசூல் பண்ணாருன்னு சொல்லி சமூக வலைதளம் பேசணும் முதல்ல. ஏங்க 10 கோடி 20 கோடின்னு வெளியில ஹாஸ்பிட்டல் வச்சு கடன் வாங்கிட்டு சர்வீஸ் பண்றதுக்காக வந்து இருக்கிறோம். ஆமா சொல்லுங்க. சேவை செய்யறதுக்கு நான் 10 கோடி கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி வட்டிக்கு வாங்கி வந்திருக்கிறோம். வட்டி என்னன்னா சேவை செய்யவா வந்திருக்கிறோம். கடனை திரும்பி எடுக்கணும் இல்லை, அடைக்கணும் இல்லை. இல்லை, உங்களுக்கு நான் அந்த செய்தியை சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன். முதல்ல ராவணால திருசக்தியார் நிகழ்ச்சியில் தான் நம்ம அந்த வெளியிட்டோன்னே என்ன ஒரு பவர்ஃபுல் இம்பேக்ட் தெரியுமா, ஒரு தாக்கம் தெரியுமா, வலிமையான தாக்கம். இதுதாங்க மீடியான்னா இருக்கணும். மீடியாவை பார்த்து எந்த விதமான ஒரு தாக்கம் இருக்கு பாருங்க மீடியாவுக்கு தமிழ்நாட்டில் இந்த தாவேக ஆட்சியில. அது வரைக்கும் 10 கோடி வாங்கியிருந்தாரு நம்ம சொன்னோம். இப்போ அது வந்து கிராஸ் ஆயிடுச்சான். ஒரே ஒரு மார்பிள் கம்பெனியில மட்டும் 30 கோடி வாங்கியிருக்காராம். அப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 50ங்கிறாங்க 80ங்கிறாங்க. பிரபலமான பத்திரிகையில போட்டிருக்காங்க. ஆமா, 10 பத்திரிகையில போட்டிருக்காங்க. அது என்னமோ ஒரு பறவை பேர் போட்டு ஏதோ ஒரு பத்திரிகையில போடுவாங்க, அதுல போட்டிருக்காங்க. ஊழல்னா எனக்கு பிடிக்காது, லஞ்சம் யாருன்னா கேட்டா என்கிட்ட சொல்லுங்க, தொட்டவர்களை விட மாட்டோம், என் பேரை சொல்லுங்க எல்லாம் சொன்னாரு. தொடவும் விட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம். இங்க ஒருத்தர் வாரி குவிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப ஆமா கேளுங்க, இவர் அது வந்து பண்ணாங்களா. ஸோ இது ஒன்று அவர் நம்ம கனிம வளம், அதுக்கப்புறம் வேளாண் துறையிலையும் இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த 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 ஊழல் இது. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை, அதுதான் இருக்கிறதுலையே பெரிய காமதேனு. அங்கதான் சாமி பேரை சொல்லி என்ன வேணாலும் பண்ணலாம் சாமி, அதான் சொல்றேன். அது ஒண்ணு மற்றதுலாம் கூட தப்பா போவோம். நீங்க சாமி பேரை சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம், அது சாமி குத்தம் மாதிரி நம்ம குத்தமாவது இல்லை. அதனால அங்க என்ன வேணாலும் சாமி தான் பொறுப்பு அதுக்கு. ஆமா, அதனால வந்து சேலத்துல இப்போ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கடைக்கும் அந்த ஏரியாவில் உள்ள கடையெல்லாம் அந்த வாடகைக்கு விட்டு குத்தகைக்கு விட்டுரு. கோயில் இடங்களை வந்து அது ஆக்கிரமிப்பா இருக்கும், ஏதாவது கம்மியாக வாங்கிட்டு விடுறது. இதெல்லாம் 50,000 35,000 வசூல் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது தாவேக ஆட்சியில் போன வாரம் வசூல் பண்ணோன்னா அங்கே உள்ள நிருபர்களை எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது. அங்கங்கே நம்மளை மாதிரி இளிச்சவாய் நல்லவர்களும் இருப்பார்கள். அந்த மாதிரி உள்ள நிருபர்கள்லாம் கண்டுபிடிச்சி போய் அந்த ஈவோவை உட்கார வச்சு, இந்த ஈவோவோட கூட வசூலுக்கு போன அவர் உதவியாளர் அவரை வந்து 2 பேரையும் பிடிச்சி 50,000 வாங்கியிருக்கீங்க, 35,000 இந்த கடையில் இவ்வளோ வாங்கி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த கடைக்கார 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆமாங்க கொடுத்தங்க, கேட்டாங்க, வந்து கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏற்கனவே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து தெருவில் பிளாட்ஃபார்த்தில் கடை போட்டவங்களாம் வாரத்துக்கு இவ்வளோ வசூல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு பேசி வந்துச்சு. இது வந்து பெரிய அமௌண்ட். அவர் ஏதோ வாரத்துக்கு 2,500 ரூபா வாங்கினாருன்னு, இது வந்து 50,000 30,000 40,000. அப்போ அந்த ஈவோ கேட்டால் அவர் பதில் சொல்லாமல் உட்காந்துருக்காரு. அவர் கூட வந்த நிர்வாகி அவர் சொல்றாரு, உங்க கூட ஒரு நாங்க மட்டும் போலங்க, கூட தாவேகா நிர்வாகியும் வந்தார்ல அப்படின்னு அவரால் முடிஞ்சது. சரி, அப்போ தாவேகா நிர்வாகிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ரசீது போட்டு கொடுத்துட்டோம் நாங்க. ரசீது எதுக்காக வசூல் பண்ணீங்க? கோயிலுக்காக வசூல் பண்ணோம். இப்போ கோயில் அக்கௌண்ட்ல கட்டிட்டீங்களா? அறநிலையத்துறை. அப்போ ரசீது கொடுத்தா யார்கிட்டேருந்து கொடுக்கணும்? அறநிலையத்துறையிலேருந்து கொடுக்கணும், இல்லை கோயில் பேர்லேருந்து கொடுக்கணும். கோயில் நிர்வாகத்தில் நீ யார் பேரில் ரசீது கொடுத்தீங்க, ரசீது காப்பி கொடுங்கன்னு. அதெல்லாம் இல்லைங்க எல்லாம் சொல்லி அவன் மடக்கி எல்லாம் கேட்டு முடிச்சோம். கடைசியில் வச்சுட்டு பாருங்க, இது காலங்காலமாக வாங்கிட்டு இருக்கோம், இது ரொம்ப காலமாக வாங்கிட்டு இருக்கோம், எல்லா ஆட்சியிலையும் வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ மட்டும் வந்து கேட்குறீங்க, இது நியாயமா? அது அவர் ரொம்ப அந்த பெரியவர் ஒருத்தர், அவர் தான் கூட போய் வசூல் பண்ணுவார் ஈவோவோட. அவர் கேட்குறாரு, காலகாலமாக வாங்கிட்டு இருக்கோம், தாவேகா நிர்வாகி கூட போயிருக்காரு, நீங்கள் வந்து எங்களை மட்டும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக அறநிலையத்துறையிலையும் இது நடந்துகிட்டு இருக்கு, வேளாண் துறையிலையும் நடந்துகிட்டு இருக்கான். இன்னும் நம்ம பார்க்குற பல நம்ம சொன்னோமே அவர் கனிம வளத்துறையில். அப்புறம் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு அக்கான்னு சொன்னாலே உங்களுக்கு புரியும், சொர்ணாக்கா.
பேரே சொர்ணாக்கான்னு மாற்றி சொர்ணாக்கா. அந்த சொர்ணாக்கா வந்து ஜட்டியோட உட்கார வச்சு கொன்றுருவேன். ஏன்னா காலை இந்த பக்கம் ராஜபாளையத்துக்குள்ள சாத்தூர்லேருந்து வெட்டிடுவேன் மேடையில் பேசிச்சு. அதுக்கப்புறம் ஆடியோவில் பேசினதான் வெளியில் வந்துச்சு. செங்கிப்பேட்டிக்கு போகிற மாதிரி என்ன உத்தேசம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஏதுங்க? செங்கிப்பேட்டிக்கு போயிட்டு வர மாதிரி என்ன உத்தேசம் வச்சுருக்கீங்களா விசாரணைக்கு? இல்லை, இனிமேல் வந்து யாரும் வந்து அப்படி விசாரணைக்கு யாராவது போகிறவங்க வந்து முதல்ல என்ன கூப்பிடுவீங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்ல ரகசியமாக சொல்கிறேன், இது வெளியில் ரொம்ப சொல்லாதீங்க. அந்த மாதிரி ஜெட்டிலாம் போட்டு போகாதீங்க. ஜெட்டி போட்டாதானே ஜெட்டியை கழட்டி உட்கார வச்சிருவேன்றாங்க. சரியா, கழட்டிட்டே போயிடுங்க. எதுக்கு அனாவசியமா தொந்தரவு உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு பொம்பளை பேசுற பேச்சா இது? ஒரு 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 அதிகாரம் எப்படி தலையில ஏறி அமைச்சர் இல்லை, அது சரி, அது பேசிச்சு. அந்த அது பேரில் வந்து நடவடிக்கை ஏதாவது எடுப்பாங்க, ஒரு கண்டனம் தெரிவிப்பார் முதலமைச்சர் இல்லை அவருடைய சார்புலன்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எங்கேயோ நடக்குது, நம்மகிட்டே நடக்குதுன்ற இருக்கிறாரு. எல்லாம் அவர் பேரை சொல்லி தான் முகத்தை காமிச்சு தான் ஓட்டு வாங்கிட்டு வந்தது. இல்லை, இப்போ ஆட்சிக்கு வந்து எவ்வளோ மாதம் ஆச்சு? 3 மாதம் முடிஞ்சிருக்கு. ரீல்ஸ் அக்காவுக்கும் 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க. இதான் செய்தி. 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க. 4 கோடி அதான் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அதான் 4 கோடி. ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க 3 மாதம். அதுக்கு முன்னால் அவங்க வந்து நான் தமிழக அரசியல்னு பத்திரிகை நடத்தினேன் 15 வருஷத்துக்கு மேலே. என்னுடைய ஞாபகத்தில் 1,10,000 காப்பி வரைக்கும் விற்றுருக்கேன். வாரத்துக்கு 2 ரைட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. காவலன் வாய்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை. நான் கேள்விப்பட்டதில்லை, அதனால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னு சொல்லலாம். நீங்களும் ரொம்ப வருஷம் அந்த இதில் இருந்திருக்கீங்க. அதில் அவங்க கொஞ்ச நாள் நிருபராக இருந்தாங்க. சரி, 200 போட்டோம். அது நம்ம வாழ்த்துக்கள். அப்போ நம்ம வகையரா? ஆமாம், நம்ம வகை. இது நம்ம ஏங்க நம்ம வகையறான்னு சொல்ல போக நாளைக்கு நான் வந்து வேற ஏதாவது வம்புலர் மலை சிக்கல் இல்லைங்க. 10 நிருபராக இருந்தாங்கன்னா பத்திரிகையாளர் கரெக்டு. 4 கோடி ரூபாய்க்கு 3 மாசத்துல வீடு வாங்க முடியுது அப்படின்னு சொன்னால் தொடவும் மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம். இதெல்லாம் என்ன கதை? இந்த பேர்ல இப்படி ஒரு கதையா? தொழில்துறை இருக்க அங்கேயும் வசூல் வந்து நல்ல கொடி கட்டி, அங்கேயும் கொடி கட்டி பறகுதான். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 அம்மாக்களுக்கும், இந்த சொர்ணாக்காவுக்கும் அந்த ரீல்ஸ் அக்காவுக்கும், அந்த ரீல்ஸ் அக்கா தெரியுமில்ல, ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த முதலீடு கேட்டாங்க. இதுங்களுக்கும் அவங்க 2 பேருக்கும் ஒத்து வராது. அவங்க 2 பேரும் ஒன்னா கிரிக்கெட்லாம் ஆடிட்டாங்களே. அதெல்லாம் வந்து விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் கொடுத்தது. அது ஒரு ரீல்ஸ். சரி சரி சரி. அங்கே மேல் இடத்துல இருந்து கூப்பிட்டு என்ன அப்படி சண்டை போட்டு அசிங்கமா வெளியில், அப்புறம் 2 பேரும் நாங்கள் சகோதரிகள் தோழிமார்கள் அப்படின்னு சொல்லி அது வழக்கமாக சொன்னது. இப்போ என்னன்னா இவங்க என்னென்ன ஊழல் பண்றாங்க சொர்ணாக்கா அப்படின்னு ரீல்ஸ் அக்கா வந்து கரெக்டா வந்து அதை அங்க மேல் இடத்துல தகவல் கொடுத்துருதான். ரீல்ஸ் அக்கா என்னென்ன வாங்குது அப்படி வசூல் அப்படிங்கிறதுலாம் சொர்ணாக்கா வாங்கி கொடுத்துருதான். இது 2ஐயும் வந்து கரெக்டா ஒரு அக்கா ஃபாலோ பண்ணுதான். இன்னொரு அக்கா பேர் வந்து பல்லவன் பல்லவி பாடட்டுமே அதுல வரும். எங்க ஒரு இடத்துல வருது அந்த பேரு. சரி, ஆமா. அந்த அக்கா வந்து என்னன்னா, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு ஒழிஞ்சா கூட அந்த இடத்துல நம்ம வந்து மந்திரி ஆகலாம். அந்த அக்கா என்ன பண்ணது, இந்த இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணதை விட அந்த அக்கா வந்து இந்த 2 அக்காவையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுது. நல்லா எங்க திமுக எவ்வளவு பெரிய அறிவாளின்றது யோசிச்சீங்களா? எதுக்கு ஒத்த மந்திரியோட 2 மந்திரியோட வச்சுக்குவாங்க? இந்த மாதிரி 2 மந்திரிக்கு மேல கொடுக்க மாட்டாங்க பதவி அங்க. ஏன் சொல்லு? அதேமாதிரிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துருவான்னு. அதனாலதான் பாரு எவ்வளவு அழகா சிக்கனமா வந்து ஒரு ஆளோட நிறுத்திக்குவாங்க மந்திரி எல்லாம். அவங்களுடைய வந்து அந்த இதுல வந்து அவங்க பெண்கள் புரட்சி, அவங்க காலங்காலமா பண்ற புரட்சி திமுகல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 மேட்டர் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். நம்ம 4 பேர் வந்து முதல்வரை சந்திக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்களா? அந்த 4 பேரையும் முதல்வர் சந்திக்க நேரமே கொடுக்கலையா? யார் அந்த 4 பேர்? 4 பேர் நன்றி கூட்டணி. காங்கிரஸ்ல 2, விசிகால 1 அமைச்சர்கள், அப்புறம் அங்க ஒரு முஸ்லீம் லீக்.
இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே 2 ம், இந்த 4 பேரும் ம், தங்களுக்கு இன்னும் வந்து போதிய முக்கியத்துவம் இல்லை, ம், நாங்கள் சொன்னால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ம். எங்ககிட்ட ஒன்றும் அதாவது சரியான ஒரு இது இல்லை ம். அப்படின்னு சொல்லி. அதனால தான் சமீபத்தில் ஒருத்தர் சொல்றாரு, தலைவர் மதிப்புக்குரியவர், பேருக்கு பதவி கொடுத்துட்டாங்க, ஆனால் ஒன்றும் செல்வாக்கு இல்லை, ஒன்றும் சொன்னா அது வந்து அந்த எது. கட்சி தலைவர் சொல்றாரு. ம், அவர் என்ன சொல்றாரு, ஒரு அமைச்சர் கொடுத்தா போதுமா, ம். எங்களுக்கு போதிய முக்கியத்துவம் வேணாமா, ம், எங்களை என்ன பஞ்சு மிட்டாய் தலைவர் என்று ம். அப்படின்னு நான் சொல்லிட்டு மீசையை முறுக்குறேன், உங்களுக்கு என்ன? அதெல்லாம் அது சொல்லிட்டு எழுச்சியா பேசியிருக்காரு அவர். ம், அவர் பேசுனதுல ஒரே எழுச்சி. ம். ஆமா, நான் சொல்ற உணர்வுல எழுச்சிங்க. அதான் நீங்க வேற சொல்றேன். ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. இல்ல இல்ல. அப்புறம் நாளைக்கு வந்து டபுள் மீனிங்ல பேசுறேன்னு சொல்லி என்ன சொல்லிட்டு போறாங்க. நான் ஆமா. ஒரே மீனிங்ல ஆமா, தான் ஆமா. பேசிக்கிட்டு எழுச்சி, ஆமா, எழுச்சி. எழுச்சிக்கான இது எழுச்சி. மாநாடு கூட நடத்துறாரு. ஆமா மாநாடு நடத்துறதுக்கு திரள் நிதியை கொடுங்கன்னு கேட்கறாரு. ஆமாங்க. ஆனா அவர் கட்சி மந்திரி வந்து இன்னொரு கட்சியை பார்த்து அது கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தான் தப்புன்னு இல்லைங்க, சொல்லுங்க. 234 தொகுதி இருக்கு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டும் 1 கோடி ரூபா தான் மொத்தமே வந்துருக்குது. அப்புறம் நான் எப்படிங்க வந்து மாநாடு நடத்துறதுன்னு வருத்தமா கேட்டிருக்காரு. அந்த ஆக அங்க வாங்கி இருக்கிறீங்க, ஆ? நீங்களே வாங்கி இருக்கீங்க திரள் நிதி. அப்ப வாங்கிருக்கீங்க இன்னொரு கட்சியை வாங்குறது மட்டும் எப்படி குறை சொல்றீங்க? இல்லைங்க. அந்த கட்சிக்கு வசூல் வர அளவுக்கு எங்க கட்சிக்கு வசூல் ஆகல. ம், எங்க வயிற்றுச்சல் புரிஞ்சுக்க வேணாமா நீங்க? ம், அங்க வசூல் வர அளவுக்கு நாங்க இங்க வசூல் ஆகலையே அப்படின்னு. ம், 2வது இதுல வேற பிரச்சனை. ம். அவருக்கு மந்திரியை போட்டு கொடுத்தாச்சு, அவர் பாட்டில் அவர் வண்டி அவர் ஓடிக்கிட்டு இருக்கு. ம், அவர் வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டு ஜம்முன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ம், நம்ம இங்க பெட்ரோல் இல்லாம முக்கிக்கிட்டு இருக்கோம். ம், அப்புறம் தலைவர்னு வேற பேரு. ம், அப்போ அதான் எங்களை என்ன பஞ்சு மிட்டாய் தலைவர் என்று நினைத்தீர்களா ம், அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேற கேட்கிறாரு. ம். பஞ்சு மிட்டாய்னா என்னன்னு தெரியும்ல? ம். இது என்ன எங்க பார்த்தாலும் ஏதோ சிங்கிள் மீனிங்காவே எங்கேயுமே தெரியல பேசல. எனக்கு. பஞ்சு மிட்டாய்னா என்னன்னா அது உடனே கரைஞ்சி போயிடும், அது காத்துல அடிச்சுன்னு போகும். இந்த குழந்தைங்க தான் அப்படி நாக்கில் வச்சு சரி வேண்டாம் நம்ம எதையா பேச போக ஏதாவது வம்புல அதுக்கு ஒரு முடியும். ரெட்ட அர்த்தம்னுவாங்க, அது தப்பா? வரும் நமக்கு எதுக்கு. ஆமா, சரி. நான் செங்கப்பட்டி பார்த்துருக்கேன், அடிக்கடி தாண்டி போயிருக்கேன். எங்க ஊர் தானே, அதை தாண்டி சரி. போவேன், எனக்கு தெரியும். புதலூர் இதெல்லாம் தாண்டி போகும்போது செங்கப்பட்டி பார்த்துருக்கேன் நான். ம். அதனால வந்து நமக்கு எதுக்கு. ம், 2வது அவருக்கு வந்து சௌரியம், அங்கேருந்து திரும்பி வரும்போது காரில் ஏற்றி கூட்டு வருவாங்க. ம். நம்மளை இங்கேருந்து திருப்பி கொண்டு வந்து விடுவாங்களா தெரியாது நமக்கு. தமிழ் தேசிய தளத்துல மிக பெரும் ஒரு ஆளுமை ஐயா மணியரசன். தெரியும். இவ்வளவு பெரிய அரசியல் காலத்துல இருக்கிறாரு. அவர் ஊர் செங்கிப்பட்டி. இது வரைக்கும் ஊர் பேர் வெளியில வெளிச்சத்துக்கு வந்திருக்கா? வரல. இப்ப சுற்றுலா ஆனா தலம் மாதிரி ஆகி இப்ப சுற்றுலா தலம். ஒரே ஒரு விசிட் தாங்க. ஆமா, செங்கிப்பட்டி எங்க இருக்கு, செங்கிப்பட்டி இருக்குன்னு இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனை வந்து மியூசியமா மாத்திடுறாங்களா? லேட்டஸ்டா கேள்விப்பட்டேன். தான தளபதி வந்து கால் வைத்து இல்லைங்க, எல்லாம் பொதுமக்கள்லாம் வந்து போகுது. அதுல நல்ல ஒரு ஐடியா இருக்கு பாருங்க. ம், சுற்றுலா தலப்புத்து ஒரு என்ட்ரன்ஸுக்கு ஒரு 100 ரூபா போட்டு ம். அதுல 50 100 ரூபாய் ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு இல்லைங்க 100 ரூபாய் டிக்கெட்டு 100-150 ரூபா போட்டு ம். அந்த 100 ரூபாய் டிக்கெட்லாம் 3 மணி நேரம் கியூல நிக்கணும். ம். 500 ரூபாய் கொடுத்தா சைட்ல போயிடலாம். ம், இப்போ சைடுல போயிடலாம். கோயில் எல்லாம் நடக்குது இல்ல. ம், ம். இப்போ அந்த எல்லா திருச்செந்தூர் திருத்தணி கோயில்லாம் 500 ரூபாய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அது கியூல நில்லுங்க. ஆமா, 2000 ரூபாய் கொடுத்தா சைட்ல போயிடலாம் நீங்க. சைடுல போயிடலாம். அந்த மாதிரி ம், வந்து சரி. அது மாதிரி ஒரு டிக்கெட் போட்டு ம், இந்த இடத்துல தாங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்தாரு. ம், இந்த இடத்துல தான் அந்த போலீஸ்காரர் உட்கார்ந்து அங்கிருந்து கேள்வி கேட்டாருங்க. ம். அவர் இந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் எவ்வளோ மக்கள்ல தமிழ் ஆர்வம் உள்ளவங்க இருப்பாங்க. ம், ம். ஏங்க எதிர்கட்சி தலைவர் வந்தபோது திடீர்னு அவருக்கு இயற்கை உபாதை வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல விசாரணை. அது எந்த அப்ப இடம்? எந்த இடம்? ம். அது இந்த இடம் தாங்க. ம். உள்ள போனோடனே உட்காந்தது இங்கதாங்க. ஆ. இங்கதாங்க டீ கப் இங்கதான் வச்சிருந்தாங்க. ம். இங்கதாங்க சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு சரித்திர நிகழ்வு இல்லையா அது? அதனால அப்ப இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய விஜய்க்கு இப்ப தெரியல, முதலமைச்சர் சொல்லி நீங்க ஆலோசனை எடுத்துக்கிட்டாருன்னா இந்த ஆலோசனை வச்சு சுற்றுலா தலம்னு அறிவிச்சு ஆமா வசூல் பண்ணலாம். இது பண்ணலாம். ஆ. இது வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ம். அந்த இவர் ஒருத்தர் அந்த பட்ஜெட்டை படிக்கும்போது பாடுறதுக்கு முன்னால வேளாண் பட்ஜெட் ம். அது எங்க ஊருக்காரர் தான், கும்பகோணத்துக்காரர் தான். அவர் பேர் என்ன தம்பி பேர்? வினோத்துங்களா? வினோத். ஆமா வினோத். ஆமா. ஆமா அவர் என்ன பண்ணா, அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை போல இருக்கு, அது கொண்டு போய் திருப்பதி கோயில்ல வச்சு கும்பிட்டுட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற கோயில் எல்லாம் சாமியா தெரியல, திருப்பதியே தான் வேணும்னு போனாரு. சரி போகட்டும். நீ எப்பவுமே தமிழ்நாட்டுல தமிழனுக்கு மரியாதை உண்டா? ஆந்திரா தான் மரியாதை. இது புரிஞ்சிக்காம நீங்க இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல இருந்து என்னங்க பிரயோஜனம்? சரி. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஆந்திரா தான். உங்களுக்கு வந்து சாமியா இருந்தாலும் எங்களுக்கு ஆந்திரா சாமி தான் வேணும். ஆலோசனையா வேணும். அட்வைசரி. ஆனா ஒரு நடிகை வேணாலும் நாங்க ஆந்திரா தான் வேணும் எங்களுக்கு. இல்ல நான் சொல்றது நடிக்கிறதுக்காக. நீங்க எதை தப்பா நினைச்சுக்க போறீங்க.
நமக்கு வேற, அது நமக்கு எதுக்கு. அதனால வந்து அந்த மாதிரி வந்து அவர் பண்ணாரு. இப்போ அதுக்குள்ள சில பேர் என்ன கேட்குறாங்க, அவர் நிதியமைச்சர் மரிய வில்சன் வரும்போதே ஜெபமாலை எடுத்துகிட்டு வந்தார். அவர் வந்து அப்புறம் வந்து இப்படி சிலுவை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் ஆரம்பித்தார். இதில் உடனே சில பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்குறீங்க, அவர் ஷாஜகான் வந்து பாட்ட சட்டமன்றத்தில் பதவி ஏற்கும்போது துவாவே ஒரு பக்கத்தில் ஒரு அந்த முஸ்லீம் மௌலி ஒருத்தர் நின்று அவர் வந்து பண்ணார். சபாநாயகர் வந்து ஆரம்பிக்கும் போதே பைபிள் வச்சு ஆரம்பித்தார். நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து போய்ட்டு ஒரு இப்போ சார் நான் புது ஆஃபீஸ் ஆரம்பித்தேன் காமிச்சிங்க நீங்கள், ஐயா நீங்கள் வயசில் பெரியவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் உடனே வந்தோடனே இந்த அலுவலகத்தில் எல்லாம் நல்லபடியாக சாமி நீங்கள் நினைக்கிற சாமி நான் எனக்கு விருப்பமான குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் ஏதோ ஒன்று நினச்சி நல்லபடியாக நடக்கணும். அதே மாதிரி நீங்கள் இது உள்ளே வரும்போது உங்களுக்கு எது தெய்வமோ, எது விருப்பமான தெய்வமோ, அது உங்கள் வழக்கமான தெய்வமோ அதை நினச்சி தான் நீங்கள் இது முதல்ல இந்த ஆஃபீஸுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போது வந்துருப்பீங்க. எல்லாருக்கும் அதுதான். நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, அவர் வினோத் அவர்கள் திருப்பதியில் போய், அது கூட ஆந்திராவோட நான் கவலைப்படல. ஆந்திரா ஒரு காலத்தில் திருப்பதி இங்கே தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ எடுத்துன்னு போயிட்டாங்க திராவிட கட்சிகள், அதுக்கு நீதி கட்சி, திராவிட கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து திருப்பதியை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், திருத்தணி நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு கதை. அது ரைட்டு வந்துருச்சு. சரி, ஏதோ திருப்பதி தப்பிச்சிச்சு. திருப்பதி தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால வந்து பழனி படுற பாடுதான் பட்டிருப்பாரு. பழனி படுற பாடு அவராது வசதியா நல்லா இருந்துட்டு பாருங்க. பழனியில வந்து நில மோசடி, அதுக்கப்புறம் கரைச்சிட்டாங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, கரைச்சி எடுத்துட்டாங்க. பழனியில் மோசடி, மதுரை மீனாட்சியில் மோசடி, அப்புறம் வந்து கோவையில் அந்த சங்கமேஸ்வரர் கோயிலில் வந்து அது கோயில் பேர்லேயே தனியாக ஒரு டுபாய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நன்கொடையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அவரும் மலையில் ஆண்டியாக தான் இருந்தார். அப்போ கோட்டீஸ்வரர் ஆயிட்டாரு. அவங்க கிட்ட இருக்கிறதால இவங்க கிட்ட இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியாது. ஆனாலும் வந்து இதெல்லாம் வந்து நடக்க அது நம்ம என்ன சொல்றோம், அவங்களுக்கு நம்பிக்கை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வினோதையும் தவறுன்னு சொல்ல மாட்டேன், அவரையும் அவர் பேர் என்ன மரிய வில்சனையும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். வச்சுக்கிட்டு வந்துட்டு போறாரு, அவருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இதை போடுறோம். இதுல வந்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருப்பதி போனதை வந்து விமர்சனம் பண்ண வருது இந்த சூனா வெங்கடேசன். சூனா வெங்கடேசன் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு மதுரை எம்பிங்க சு வெங்கடேசன். ஓ, அவரை சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, நீங்க திடீர்னு சூனா இல்ல ஆனா அப்படி சூனானா நீ தப்பாவே நினைக்கிறீங்க பாருங்க. இல்ல, நான் அப்படி நினைக்கலங்க, நீட்டா இருக்குது பேரு. இல்லைங்க, சு வெங்கடேசன் ஷார்ட்டா சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரை இலக்கியவாதி, விருதுலாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க ஐயா. இந்த மதுரை அந்த பக்கம் தாண்டி நீங்க இந்த பள்ளத்தூர், காரைக்குடி இங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க இந்த இனிஷியல் வச்சு தான் சொல்லுவாங்க. அவங்க நகரத்தாரு, ஒரு நகரத்தாருன்னா செட்டியார், நாடு ஓட்ட செட்டியார். இப்போ அருணாச்சலம்னா அருணாச்சலம்னு பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனா ரூணா. நம்ம ஐயா பா சிதம்பரம் இருக்கார்ல, நீங்க அங்க போய் பாருங்க, சிதம்பரம் சார்னு சொல்லவே மாட்டாங்க, சார்னு கூட சொல்ல மாட்டாங்க. சீனா தானா சொன்னாரு அப்படி சொன்னாதான் அங்க மரியாதை. சீனா தானா சொன்னாருன்னா அந்த சார்னு சொல்றதை விட அதிகமான மரியாதை. ஆனா ரூணான்னா அதுக்கேற்ற மரியாதை. நாவண்ணா சொன்னாரு அப்படிம்பாங்க. அது என்ன நாவண்ணா? நாராயணன். அது மாதிரி இப்ப சுவண்ணா வந்து சொல்றாரு, என்ன சொன்னாரு? அப்ப நான் மரியாதையை தான் சொல்லுவேன், ரொம்ப மரியாதை. அதை புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கல பாருங்க. அப்போ சூனா வெங்கடேசன் நான் சொல்லும் போது அது மரியாதையா சொல்றேன்றது புரிஞ்சுங்க. அந்த சூனா வெங்கடேசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பதிக்கு போய் வந்து அவர் வச்சாரு அந்த இதை பட்ஜெட்டை, அப்ப சட்ட அமைப்பு அதற்கு இடம் கொடுக்கிறதா திருப்பதியில் போய் வைக்கிறதுக்கு? அப்ப இவங்க உடனே ஜபமாலை வைப்பதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறதா? பதிலுக்கு இவங்க கேட்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் ஒரு குழு இருந்துதான் இந்தியாவுடைய சட்ட புத்தகத்தை, சட்ட நூலை வந்து அமைத்தார்கள். அவர் மட்டும் இல்லை, ஒரு குழு. அது யாரோ கிருஷ்ணமாச்சாரியா ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. 6 பேர் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, 5 பேரோ 6 பேரோ. இவன் அதில் தலைமை வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த குழு இந்தியாவோட சட்ட அமைப்பை போட்டாங்க இல்லையா, அதோடைய அட்டைப்படம் ராமர் பட்டாபிஷேகம்
ராமாயணத்தில் வரக்கூடிய நிகழ்வு. உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய வந்து கடவுள், இந்து மத கடவுள் படம். அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலையில் இந்தியாவுடைய பெரும்பான்மை மதமாக இந்து மதம் இருந்தது, இப்போவும் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வரும்போது அப்போ அதனால் வந்து நீங்கள் வந்து ராமாயணத்தை படி தான் நடக்கிறாங்களா, ராமராஜ்யம் தான் நடக்குதான்னா, அது ஆட்சி ஒன்று ஒன்று மாறும்போது ஒவ்வொருத்தர் பண்ணுறது அதெல்லாம் வேறு விஷயம். இவரே பண்ணாருங்களே, முத தேர்தலில் நிற்கிறப்ப திடீர்னு தமிழ் தாயை கண்டுபிடிச்சி படையெடுத்துட்டு போய் மாலெல்லாம் போட்டு மரியாதைலாம் செய்து மக்கள்கிட்ட போய் எல்லாம் பேசி தமிழ் தாய் எல்லாம் குத்துனாங்க ஓட்டு. இதெல்லாம் ரைட். ஜெயிச்சு டெல்லிக்கு போனோன்னு திராவிட தாய்ன்றாரு மனுஷன். யாரு? அவர் தான் சோனா. ஓ ஆமாம், அது எப்பவுமே பேசுவார். அதான் நான் கூட சொல்லுவேன்னு, வேல்பாரின்னு ஒரு புக்கு எழுதினாரு. அந்த புக்கு நல்லா வித்துச்சு. அது ரைட். ஒரு தமிழ் எழுத்தாளர் அவர் வந்து புக் எழுதுறாரு, அது விற்கிறது நல்ல விஷயம்தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மன்னர்கள் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, இதான் நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள்னு சொல்லக்கூடிய இவங்க தானே. நாயக்க மன்னர்கள் கூட தமிழ்நாட்டு மன்னர்கள் சொல்ல மாட்டோம், வெளியிலேருந்து விஜயநகர பேரரசுலேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவோம். இவங்களெல்லாம் பற்றி கல்வி ஊத்துறாரு தமிழ்நாட்டு மன்னர்கள் அந்த புத்தகத்தில். சரி, ஆமாம், அது புக்கு விற்கிது. அது ரைட்டு வேது. நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் படிப்பாங்க, எந்த நீங்கள் எதை போட்டாலும் படிப்பாங்க, அது வேற. அது ஆனால் அங்கே டெல்லியில் போயிட்டு தமிழ்நாட்டின் பாரம்பரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு, தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் என்ன தெரியுமா, நீ தான் இங்கே கண்ணா முன்னான்னு வந்து சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள்னு சொல்லிங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அதில் வந்துடுது. இப்போ சோழர்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனே 1000 வருஷம் முன்னால், அதுக்கு முன்னால் முற்கால சோழர்கள், கரிகாலெல்லாம் பார்த்தா இன்னும் முன்னால், ஆக மொத்தம் 1000-2000 வருஷம். 1000-2000 வருஷத்தை கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் டெல்லியில் வந்து கூயின்னு என்ன அர்த்தம், கூவிட்டு இருக்காரு தமிழ் பண்பாடு அதுவா இதுவான்னு. இல்லை, அவர் அதிகமாக சொல்கிற பண்பாடு திராவிட பண்பாடுன்னு தான் சொல்லுவாங்க. டெல்லிக்கு போனால் அப்படி சொல்லுவார், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டா தமிழ்னுவார். இல்லை அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இங்கே தமிழ் மன்னர்களை திட்டுற, திராவிட பண்பாடுன்ற, அப்போது நீ தமிழன்ல திராவிட, அதுதான் நம்ம பாயிண்ட்டுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியுது. ஆமாம், புரியுது. தமிழர் அல்ல, திராவிடர். புரியுது. ஆமாம், ரைட்டு. இது ஒன்று நடந்ததா. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு பஞ்சாயத்து இருக்கு, நான் சொல்றேன். அப்படியா? பஞ்சாயத்து ஒன்று. அப்புறம் வந்து இவர் நம்ம வாழ்வுரிமை வேல்முருகன் ஒரு முக்கியமான பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு. பன்ருட்டியில் வந்து பஞ்சமினியில் வந்து ஒரு 100 ஏக்கரா வந்து அதை காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அது 1000 கோடி ரூபா ஒர்த்தான். அதை வந்து இவர் ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இப்போ சமீபத்தில் இப்போ அது வந்து பிளாட் போட்டு விற்கிறதுக்கான இதெல்லாம் கிடைச்சி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்ற. எங்க தாவேக்கா ஆட்சி, இந்த ஆட்சியில் அதாவது நேர்மையானவர்கள் ஆட்சி, தூயவர்கள், அதாவது தூய்மை ஆட்சி, அதாவது என்ன சொல்றது, மிஸ்டர் கிளீன். ஆமாம், சரி, மிஸ்டர் கிளீன். சரி, கிளீன் கிளீன். புரிஞ்சு இப்போ உங்களுக்கு புரியுதா இதோட அர்த்தம்? புரியுது. தமிழ்நாட்டை கிளீன் பண்ணிடணும், கிளீன் பண்ணி அந்த 1000 கோடி அடிக்கிறதுல எந்த விஐபி இருக்காங்கன்னு இனிமே தான் வரும். இல்லை ரைட்டு. அது சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த குமரகுருபுரன் ஐஏஎஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏற்கனவே மாநகராட்சியில் இருந்தார், பதிவுத்துறையில் செல்வாக்கா இருந்தார், டிஎம்கே ஆட்சியில். ஆமாம், செல்வாக்கா இருந்தார். நிறைய பேருக்கு அவர் தான் வந்து எல்லாம் உதவியெல்லாம் செஞ்சார். பல பணிகள், அவருடைய சேவை பெரிய சேவை. அவர் நிறைய அமைச்சர்களுக்கு, மாண்புமிகுகளுக்கு அவர் நிறைய சேவை பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. மாண்புமிகுகளுக்கு சேவை பண்ணால் என்ன அர்த்தம், மக்களுக்கு பண்ண மாதிரி தானே அர்த்தம். அந்த மாதிரி ரைட்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர் எதுக்கு திருப்பி கொண்டு வந்து முக்கியமான பதவியில் போட்டாங்க இவங்கன்னு தெரியல, போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு அவருடைய திறமை அனுபவத்துக்கு காரணமாக போட்டாங்க. அவர்கிட்டயே போய் வந்து பெடிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் வந்து இதை பிளாட்டு போட்டெல்லாம் பதிவுலாம் பண்ணக்கூடாது, போகக்கூடாது, இதெல்லாம் வந்து அவர்கிட்ட போய் கொடுத்தோன்னே அவராவது நடவடிக்கை எடுப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டிஆர்ஓலாம் வச்சு ஃபிக்சேஷன் போட்டு அவர்கிட்ட போய் பெடிஷன் கொடுத்ததுக்கெல்லாம் அப்புறமும் தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சமி நிலத்தை வந்து ஏற்கனவே பஞ்சமி நிலத்தில் ஏதோ ஒரு முக்கியமான கட்சியுடைய அலுவலகம் இருக்கு, ஆலயம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஆமாம், இருக்கு. இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கம் யாரோ எங்கேயோ ஒரு ஊரில் பங்களா கட்டிட்டாங்க. ஆக எப்படிப்பட்டவங்களுடைய ஆட்சி நேர்மை, நீதி, நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் ஆமாம், இப்படி நடக்கிறது, அட்டையை போகிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பஞ்சமி நிலத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பஞ்சமி நிலத்தை பற்றி மொத்தம் யாரும் கவலைப்படல. நீங்கள் சரி, இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி இவர் வாழ்வுரிமை வேல்முருகன் கேட்குறாரு. வாழ்வுரிமை வேல்முருகன் நம்ம வந்து ஜாதி ரீதியாக பார்க்கல, அவர் வந்து வன்னியர்னு சொல்லப்படுற அந்த வகையில் வர்றாரு.
பஞ்சமி நிலம்ங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு அட்டவணை பிரிவு பட்டியல் இனத்த மக்களுக்கு. அதை அவர் கேட்கிறாரு. கேட்க வேண்டியவர் பஞ்சு மிட்டாய் வந்து அறிவாலி நடத்துது, இங்க வந்து என்ன தடுக்கும்? பஞ்சு மிட்டாய் ஒண்ணுமே கொடுக்காதப்பவே அங்க அவ்வளவு முட்டு, இங்க ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க மந்திரி பதவி. நீங்க ஒண்ணுன்னா மந்திரி பதவி ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க போறேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி பேசுவாங்க? ஆமத்தும் வேல்முருகன் தான் கத்தின்னு இருக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டுங்க. சரி, நான் என்ன சொல்றேன், அவர் ஏன் வாயை திறக்க முடியலன்னா வாயில பஞ்சு மிட்டாய் இருக்கு, அதனால திறக்க அவர் தான் சொன்னார். பஞ்சு மிட்டாய் தலைவர்கள் நம்மளை நினைச்சிட்டாங்கன்னு சொல்றாரு அவரு. ஏன்னா நீங்க உடனே கேட்பீங்க, அவருன்னா வாயில குழக்கட்டையா இருக்குது, இல்ல பஞ்சு மிட்டாய். நம்ம அவ்வளவுதான் சொல்றோம். சரி, நியாயமா சொல்றோம். முடிக்கிறப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நான் போன முறையே உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். என்ன எங்கிட்ட என்ன? எனக்கு ஒரு பெரிய தேசிய பிரச்சனை மாதிரி தலை வெடிச்சிற மாதிரி இருந்தேன். திரிசக்தியாருக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஐயா கிட்டன்னு. ஏயா இது ஒரு பிரச்சனையா, தேசிய பிரச்சனையா விவாதிக்கணும்னா சத்தியமா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஐயா. நிகழ்ச்சி உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா சொன்னால் மரியாதையாக எந்திரிச்சு போயிட்டு போகிறேன். இதுக்காக என்னை வந்து இப்படியெல்லாம் ஒரு சிக்கலில் கொண்டு விடணுன்றதுக்காக ஒரு கேள்வி யாரோ ஒரு யாரோ ஒரு நேர் கேட்டாருன்னு வேறு வந்து அது சொல்கிறீங்க. நீங்கள் வந்து எனக்கு பிடித்த நடிகை யாருன்னு இப்போ ரொம்ப தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கே ரொம்ப அவசியமான இல்லை தமிழ்நாட்டுக்கே ரொம்ப அவசியமான பிரச்சனை இப்போ பஞ்சாயத்து. ஆமாம், பஞ்சாயத்து. இது எனக்கு பிடித்த நடிகை யாருன்னு சொல்லணும்னு. சரி, நான் வழக்கமாக திருசக்தியார் பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சுங்க. சரிங்களா? 3 எழுத்து. நீங்கள் தான் கேட்டீங்க நடிகைன்னு. 3 எழுத்து. புரியுது. புரியல உங்களுக்கு? இன்னும் புரியல? லேசா படுது, சொல்லுங்க. ஷானு முடியும். இந்த வம்பே எனக்கு வேணாம், நான் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். கேள்வியை கேட்டீங்கல்ல? நீ இல்ல ஏதோ வம்பு வருது, வேணாம். நான் இல்ல நான் சாமி மன்னிச்சிருங்க, நான் சொல்லிதான் கேட்டா. நான் சொல்லாம போனா எனக்கு தூக்கம் வராது. ஷால முடியுது. முதல்வரோடு சம்பந்தப்பட்டவர். சாமி நான் இல்ல, வெளியூர். நான் இப்படி ஒரு கேள்வியே கேட்கல, மறந்துருங்க. முழுசா கேட்கணும். முதல்வர் சம்பந்தப்பட்டது. அதுல வர்ற ஹீரோ கதாநாயகர் வில்வித்தை தெரிஞ்சவர். ஐயோ, இது இல்ல இது எங்கே கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கு இந்த விஷயம். இப்ப 4 குழு கொடுத்துட்டேன். ஆமாங்க, 4 எனக்கு இப்ப சிக்கல் இல்ல. 3 எழுத்து, ஷால முடியுது, முதல்வரோடு தொடர்புடைய அம்சம் இருக்கு. நான் எதுவுமே பேசலைங்க, கேள்விதான் கேட்டேன், மறந்துட்டேன். பாருங்க, வில்வித்தை. அந்த ஹீரோ வந்து வில்வித்தை தெரிந்தவர், அவருடைய பெயர் வந்து வில்வித்தையோடு தொடர்பு கொண்டது. 4 குழு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன யூகம் பண்ணாலும் நீங்க தான் அதுக்கு பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஒரு பாட்டு ஜீப்ல பாடிட்டு வர பாட்டு தெரியுமா? என்ன? அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு பாட்டு வந்துருச்சு. மற்ற 3 குழுவும் என்ன திரும்ப செங்கிப்பட்டிக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க அர்ஜுனன்னு சொல்றது வந்து பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து விஜயா அப்படின்னு கூப்பிடுவாரு, அவர் தானே சொல்றீங்க? நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியல எதுவும். இல்லைங்க, நீங்க பாகவதத்துல மகாபாரதத்துல இல்லைங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சது என்ன? யாரோ ஒருத்தன் புண்ணியவன் அந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்டான், கேட்டு வைங்களேன் கொஞ்சம்னு. இப்போ எனக்கு இது சிக்கல் தேவையா, நான் முடிச்சுக்கிறேன்றேன். சரி, இது ஒரு நாட்டாமன்னா கரெக்டாக தீர்ப்பு கொடுத்துடணும். அது தீர்ப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, தீர்வாகவும் இருக்கணும். தீர்ப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, தீர்வாக மட்டும். சரி, நான் சொல்ல வந்தது மனிஷாங்க. மனிஷா கொய்ராலான்னு ஒரு அம்மா வருவாங்க. ஆமா, நடிப்பாங்க. பேர் மனிஷா, ஹிந்தி நடிகை. கொய்ராலான்றது அவங்க இந்த குடும்ப பேர், அவங்க குடும்ப பேர். அவங்க நேபாள சேர்ந்தவங்க, இந்தியாவில் வந்து அதுதான் சொல்ல வரீங்களா? அதுதான் உங்களுக்கு ஐயா. மனிஷா 3 பேர், 3 எழுத்து, கடைசி எழுத்து ஷால முடியுது. கரெக்டா? ஆமா. முதல்வரோடு தொடர்பு. முதல்வன்ங்கிற படத்துல அவங்க தான் ஹீரோயின். முதல்வன் கொஞ்சம் நிம்மதி குறுக்கு சிரித்தவளே பாட்டு வருமா? வருது. அப்ப அந்த அம்மா முதல்வனோடு சம்பந்தப்பட்டவங்க வந்துச்சு. அப்புறம் கடைசியா வந்து அந்த ஹீரோ வந்து வில்வித்தை தெரிஞ்சவர் அர்ஜுனுங்க. நம்ம அவரு அர்ஜுன் நடிப்பாரு, ஜென்டில்மேன், அந்த படத்துல நடிச்சாரு அவரு. அர்ஜுனா வில்வித்தை தெரிஞ்சவரு.
இத்தனை நாள் சொன்னீங்க எனக்கு நீங்க. பிடிச்ச நடிகை மனிஷா கொய்ராலான்னு சொல்றதுல ம். இவ்வளவு குழப்பம், இவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு ஏன் வருது? இல்ல, எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை. ம். ரொம்ப நன்றி, வணக்கம். தெரியாம கேட்டுட்டேன். அதுக்கு இப்படி எல்லாம் போட்டு நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். முடிப்போம் நம்ம நீங்க சந்திப்போம். இப்ப தெரிஞ்சுதா எனக்கு பிடித்த நடிகை யாருன்னு? நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி கேள்வி இனிமேல் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நினைக்கவே மாட்டேன் லைஃப்ல. நன்றிங்க, வணக்கம்.